எல்லாருக்கும் வணக்கம். ஜாலி ரிவ்யூவில் இப்போ நாம் பார்க்க போகிற படம் மேக்ஸ். ஃபஸ்ட்டு டைம் இந்த டைட்டில் யாரோ என்கிட்ட சொன்னப்போ, அச்சுச்சோ இது ஏதோ கணக்கு சம்மந்தப்பட்ட கதை போல், நாம் இந்த படம் இருக்கிற பக்கமே போகக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அந்தளவுக்கு கணக்கு பாடம் நம்ம நாடி நரம்பு ரத்தம் சதை எல்லாத்துலேயும் ஒரு பயத்தை உருவாக்கி வச்சுருக்கு. ஆனால் நல்ல வேலை, இந்த கதை கணக்கு சம்மந்தப்பட்ட கதை இல்லை, மேக்ஸிமம் என்டர்டெயின்மெண்ட் இருக்குன்றதுக்காக மேக்ஸ்ன்னு டைட்டில் வச்சாங்க போல். கன்னட ஹீரோ கிச்சா சுதீப், தெலுங்கு வில்லன் புஷ்பா சுனில், நம்ம இளவரசு ஆடுகளம் நரேன், வரலட்சுமி சரத்குமார், அவ்வளோதான் நமக்கு தெரிஞ்சவங்க அவ்வளோதான் நடிச்சிருக்காங்க. மற்றபடி தெரியாத அடியாளுங்க ஒரு 5500 பேர் நடிச்சிருக்காங்க. நம்ம கார்த்தி நடித்த கைதி படம் இருக்குல்ல, ஒரே நைட்டில் நடக்குமே, அதே மாதிரி இந்த கதையும் ஒரே நைட்டில் நடக்கிற கதை தான். கிட்டத்தட்ட கதையும் அதே மாதிரி தான். ஒரு போலீஸ் ஸ்டேஷன். இவங்க ஏன் இந்த படங்களை நைட் எஃபெக்டில் எடுக்கிறாங்கன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போ தான் இந்த போலீஸ் ஸ்டேஷன் ஊருக்குள்ளே இருக்குதா, ஏதாவது காட்டில் இருக்குதா, இல்லை வேற்று கிரகத்தில் இருக்குதான்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. இந்த அப்பாவி ஜனங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தால் அவங்கள ஆடு மாடை விட கேவலமாக நட்டுறது. இதே அதிகாரம் படைத்தவங்க வந்தால் அவங்கக்கிட்ட இவங்க அடிமாட்டை விட கேவலமாக நடந்துக்கிறது. இந்த மாதிரி காவல்துறையில் ஒரு கூட்டம் இருக்கணும்ல, அந்த கூட்டத்திலேருந்து கரெக்டாக செலக்ட் பண்ணி ஒரு சப் இன்ஸ்பெக்டர், சில கான்ஸ்டபிள்கள், ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் அந்த ஸ்டேஷனில் இருக்காங்க. இன்ஸ்பெக்டரை விட்டான்றீங்களா, அவர் நாளைக்கு தான் டியூட்டியில் ஜாயின் பண்ண போகிறாரு. ஆனால் அவர் வரத்துக்கு முன்னாடியே அந்த ஸ்டேஷன் ஹெட் கான்ஸ்டபிள், நான் ஏற்கனவே அவர் கூட 2 வருஷம் வேலை பார்த்துருக்கேன், எனக்கு அவரை பற்றி நல்லா தெரியும், அவர் ஒரு ஆக்ரோஷமான சிங்கம், ஆவேசமான புலி, தாறுமாறான காண்டாமிருகம் அப்படின்னு காட்டுத்தனமாக பில்டப் பண்ணுறாரு. அதை கேட்டுட்டு சப் இன்ஸ்பெக்டரு, ஏயா அவனே வாரத்துக்கு ஒரு முறை சஸ்பெண்ட் ஆவான், அவனை பற்றி இதுக்கு இப்படி பில்டப் பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு இவர், சஸ்பென்ஷன்னா சரியாக வேலை செய்யாமல் சஸ்பெண்ட் ஆகலை, ஒவ்வொரு சஸ்பெண்டுக்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்குது, ஒவ்வொரு கதைக்கு பின்னாடியும் ஒரு சம்ஹாரம் இருக்குது, ஒவ்வொரு சம்ஹாரத்துலேயும் ஒரு ராட்சசம் பலியாக இருக்கான் அப்படின்னு பில்டப்பே கூச்சப்படுற அளவுக்கு ஓவர் பில்டப் பண்ணுறாரு. அந்த இன்ஸ்பெக்டரை பிக்கப் பண்ணுறதுக்கு ஒரு கான்ஸ்டபிள் கிட்ட போலீஸ் ஜீப்பை கொடுத்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு அனுப்புகிறாரு. கொஞ்ச நேரம் கழித்து ஒரு கார் ரோட்டில் வேகமாக ஓடுது. அதுக்குள்ளே 2 பேர் இருக்காங்க. 2 பேருமே பயங்கர போதையில் இருக்கானுங்க. அவனுங்களுக்குள்ளே நடக்கிற சில்லறை சண்டையில் கார் கண்ட்ரோலில் மீறி போலீஸ்காரங்க ரோட்டில் கண்ட்ரோலுக்காக வச்சுருக்காங்களே அந்த தடுப்பு மேலே மோதி ஆக்சிடெண்ட் ஆகுது. அதை ஒரு லேடி கான்ஸ்டபிள் கேட்க போகிறாங்க. அந்த 2 போதை பொறுக்கியில் ஒரு போதை பொறுக்கி அந்த லேடி கான்ஸ்டபிளோட சட்டையை டாராக வயிறு வரைக்கும் கீழ்ச்சி விட்டுறான். அவங்க அப்படியே கூனி குறுகி நிற்கிறாங்க. அப்போ அந்த வழியாக வந்த நம்ம நெக்ஸ்ட் டே இன்ஸ்பெக்டரு அந்த 2 பொறுக்கிங்களையும் காட்டுன்னு காட்டி போலீஸ் ஸ்டேஷன் லாக்அப்பில் வைக்கிறாரு. அப்போ அந்த சப் இன்ஸ்பெக்டரு, கான்ஸ்டபிள், ஹெட் கான்ஸ்டபிள் எல்லாருமே இன்ஸ்பெக்டரோட காலில் விழுறாங்க. சார் அவங்க 2 பேரும் மந்திரியோட பசங்க, அந்த மந்திரிங்க 2 பேருமே கொலகார பசங்க, அதனால் தயவு செஞ்சு அவனுங்களை விட்டுருங்க சார் அப்படின்னு கெஞ்சுறாங்க. அதுக்கு நம்ம நெக்ஸ்ட் டே இன்ஸ்பெக்டர் ரொம்ப தெனாவிட்டா, எஃப்ஐஆரில் அவனுங்க பேரை மட்டும்தான் எழுதலான்னு இருந்தேன், இப்போ நீங்கள் ஏதாவது கேட்டீங்க, என் கடமையை செய்ய விடாமல் தடுத்தீங்கன்னு எஃப்ஐஆரில் உங்கள் பேரையும் சேர்த்துருவேன் அப்படின்னு மிரட்டுறாரு. அநியாயத்துக்கு ஆனஸ்டாக இருக்காருல்ல. சரி, இவங்கள பத்திரமா பார்த்துக்காங்க, நான் வீட்டுக்கு போய் சேவிங் பண்ணிட்டு வரேன்னு வீட்டுக்கு கிளம்புறாரு. மகன்களை அரெஸ்ட் பண்ண விஷயம் அந்த மந்திரிங்களுக்கு தெரியுது. ஆனாலும் அவங்களால போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர முடியல. ஏன்னா அவங்க ஒரு முக்கியமான வேட்டையில் இருக்காங்க. என்ன வேட்டைன்னு கேட்குறீங்களா? எம்எல்ஏ வேட்டை. அவங்களுக்கு தேவையான எம்எல்ஏக்களை கடத்தி அவங்கள கூவத்தூர் மாதிரி ஒரு இடத்துல எடுத்து போய் வச்சு குளிப்பாட்டி குதூகலப்படுத்தி மறுநாள் அவங்க சப்போர்ட்டோட ஆட்சியை கலைக்கிறது தான் அவங்களோட பிளான். அதனால் மகன்களை ரெஸ்கியூ பண்ணுற ஆப்ரேஷனை ஒரு பெரிய ரவுடி கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அந்த பெரிய ரவுடி ஒரு 500-1000 ப்ரொஃபஷனல் ரவுடிங்களை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புகிறார். அந்த ரவுடிங்க வந்துட்டு இருக்கிற நேரத்தில் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு வேலையாக வெளியே போகிறாங்க. கடைசியாக இந்த ஹெட் கான்ஸ்டபிளும் முக்கியமான வேலையாக வெளியே போகிறாரு. நாமளும் போயிட்டா ஸ்டேஷனில் யாருமே இருக்க மாட்டாங்களே அப்படின்னு புத்திசாலித்தனமாக யோசித்து ஒரு அருமையான வேலையை பண்ணுறாரு. நாமெல்லாம் வீட்டை பூட்டிட்டு சாவியை செப்பல் ஸ்டாண்டில் வச்சுட்டு போவோம்ல, அந்த மாதிரி அவர் போலீஸ் ஸ்டேஷனை பூட்டிட்டு சாவியை அங்கே இருக்கிற ஒரு டப்பாவில் வச்சுட்டு போகிறாரு. போயிட்டு திரும்பி வந்து பார்த்தா லாக்கப்பில் இருந்த 2 பசங்களும் செத்து போயிருக்காங்க. அவங்கள யார் கொன்னாங்க,
போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த 500-1000 ரவுடிங்க என்ன ஆனாங்கன்னு கதை போகுது. ஒரு நல்ல டேஸ்டான ஜூஸை ரசித்து குடிக்க ஆரம்பித்து கடைசி சொட்டு வரைக்கும் உறிஞ்சி உறிஞ்சி குடிப்பாங்கள்ல, அந்த மாதிரி இந்த படம் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் விறு விறு விறுன்னு சும்மா ராக்கெட் மாதிரி ஓடுது. ஆக்ஷன் படங்களை விரும்பி பார்க்குற ரசிகர்களுக்கு இந்த படம் ஒரு விருந்து மாதிரி. ஆனால் இந்த படத்தில் ஒரு ஆபத்து நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. படத்தோட கதாநாயகன் சுதீப் இருக்கார்ல, அவர் பேரோட கடைசியில் ஒரு ஏ சேர்த்து சுதீப்பா அப்படின்னு ஆயிருக்காரு. எவனோ ஒரு நியூமராலஜிக்காரன் கெட்டு வச்சுருக்கான் அவரை. இந்த படம் எப்படியும் எல்லா சென்டர்லேயும் நல்லா ஓடும், நல்லா கலெக்ஷன் ஆகும். ஒருவேளை 1000 கோடி ரூபாய் கலெக்ஷன் ஆயிடுச்சுன்னா அந்த ஏ சேர்த்ததுனால தான் 1000 கோடி வந்தது அப்படின்னு சினிமாவில் கிளப்பி விட்ருவாங்க. அதை நம்பி நம்ம ஆளுங்களும் ஒரு ஏ சேர்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கமல் கமலா ஆகிடுவார், விஜய் விஜயா ஆகிடுவார், அஜித் அஜித்தா ஆகிடுவார், தனுஷ் தனுஷா ஆகிடுவார். போதுமா? சரி, ஓகே. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் நண்பர்களுக்கும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.